ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதிடர் செல்வகுமார் முத்தாரம்மன் பேசுறேன். இந்த பதிவுல 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுடைய கர்மா கழிய நீங்க எந்த கோவில போய் வழிபாடு செய்யலாம், எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம், இதை தெளிவா சொல்றேன். தமிழ்நாட்டிலே நான் பார்த்து அனுபவத்தில் உணர்ந்த ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில்ல போய் நீங்கள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா முடிஞ்சவங்க மாசம் மாசம் போகலாம், முடியாதவங்க முடியாதவங்க 6 மாசம் ஒரு தடவை போகலாம். அதுவும் முடியாதவங்க வருஷம் ஒரு தடவையாவது அந்த திருக்கோவில்ல போய் நீங்கள் கடல்ல நீராடிட்டு அப்படியே என் சாமி கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் கர்மா இந்த பிறப்புல என்ன கர்மாவா இருக்கோ அந்த கர்மாவை கண்டிப்பாக அங்கே இருக்கும் தெய்வங்கள் வேற இருக்கும். சரி, அது எந்த கோவில் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா திருச்செந்தூர் அருகே குலசேகரப்பட்டினம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல என் தாயின் திருக்கோவில் இருக்குது. ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரம்மன் திருக்கோவில். இந்த கோவிலுக்கு நீங்க எப்பெல்லாம் முடியும் போது நீங்க வரீங்களோ அந்த அளவுக்கு உங்க கர்மா அப்படிங்கிறது வேகமாக கழிக்கப்படும். நான் உணர்ந்துகிட்ட விஷயங்கள் இதுதான். இதை தெளிவா சொல்றேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கர்மாவை நம்ம ஏன் கழிக்கணும்? ஒவ்வொருத்தரும் ஒரு கர்மா வாங்கியிருப்போம்ல. சில பேர் பணத்துல கஷ்டப்படணும் அப்படிங்கிறது அவங்க கர்மாவா இருக்கும். சில பேர் நோயில கஷ்டப்படணுங்கிறது அவங்க கர்மாவா இருக்கும். சில பேர் குடும்ப வாழ்க்கையில குடும்பத்துக்காகவே கஷ்டப்பட்டு இருப்பாங்க, நிம்மதி இல்லாம இருப்பாங்க, இது அவங்களுக்கு கர்மா. சில பேருக்கு வேலையில பிரச்சனை இருக்கும், சில பேருக்கு வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும், சில பேர் வாழ்க்கை அமையலைங்கிற பிரச்சனை, சில பேருக்கு வாழ்க்கையில அமைஞ்சி பிரச்சனை, சில பேருக்கு குழந்தையே இல்லைங்கிற பிரச்சனை, சில பேருக்கு குழந்தை பிறந்தும் குழந்தையால் பிரச்சனை. இது எல்லாமே அவங்க கர்மா. ஏன்னா போன ஜென்மத்துல நம்ம விட்டுட்டு வந்ததை அந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறோம். இதுதான் கர்மா. இந்த கர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில பின் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த கர்மாவை நீங்க கழிச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இந்த கர்மாவை கழிக்கணும் அப்படின்னாச்சுன்னா தமிழ்நாட்டில் நான் வந்த கோவில் என் தாய் முத்தாரம்மன் திருக்கோவில் மட்டும்தான், வேற கோவில் அல்ல. ஏன் அப்படிங்கறத தெளிவா சொல்றேன். முதல்ல பாருங்க, எல்லா கோயிலுமே பாத்தீங்க அப்படின்னா நவக்கிரகங்களுக்கு தனியாக சன்னிதானம் கொடுத்துருப்பாங்க. அந்த சன்னிதானத்தில் பாத்தீங்கன்னா இங்க இருந்து போற பக்தர்கள் பாத்தீங்கன்னா அங்க போய் அந்த நவக்கிரகங்களை சுத்தி வழிபாடு செய்யறதும் அதுக்கு விளக்கு போடுறது என்னென்னமோ நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. நவக்கிரகங்களை சுத்தி என்ன செய்யணுமோ அவ்வளவும் நம்ம செய்யறோம். ஆனால் என் தாயின் திருக்கோவிலையும் நவக்கிரகம் சன்னதி இருக்குது. கிட்டத்தட்ட 35 வருஷமா நான் என் தெய்வத்தை நான் வணங்கிட்டு இருக்கிறேன். இதுவரை அந்த கோவிலுக்கு லட்சக்கணக்கில் ஆட்கள் வர்றாங்க. லட்சக்கணக்கில் ஆட்கள் என் தாய் வணங்கிட்டு போறாங்க. ஒரு நபர் கூட போய் அந்த நவக்கிரக சன்னிதானத்தில் சுத்தி வழிபாடு செஞ்சு விளக்கு போட்டதை நான் பார்க்கல, இதுவரை பார்க்கல. ஏன் அப்படி நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். என் தாயின் திருக்கூலமே பாத்தீங்க அப்படின்னா நவக்கிரக நாயகி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு தான். இது எப்படி நீ உன் இஷ்டத்துக்கு எல்லாமே நீயே சொல்ற அப்படிங்கிற நீங்க யோசிக்கலாம். கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது. தசரா திருவிழா இன்னொரு திருவிழா நடக்குது. அது தசம் அப்படின்னா என்ன, 10 அப்படிங்கிறது என்ன, கர்மா. அங்கே நடக்கிற நிகழ்ச்சி கணக்கு பண்ணி பாருங்க. சூர சம்கார வதம் திருவிழா நடக்குது. சூர சம்கார வதம்னா என்ன, மைசாசூரனை வதம் செய்த அந்த அமைப்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா யோசிக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, மைசன் என்று சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு வகை கர்மா. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. அந்த காலத்துல இறைவன் வதம் செய்தது மைசாசூரமர்த்தனை. இதே மாதிரி மைசாசூரன் என்று சொல்லக்கூடிய கர்மா நம்ம உடம்புல ஒருத்தருக்கு நோயாகவோ, ஒருத்தருக்கு கடனாகவோ, ஒருத்தருக்கு பிரச்சனையாகவோ, ஒருத்தர் வாழ்க்கை இல்லாமையோ, ஒருத்தர் வாழ்க்கை இருந்தும் பிரச்சனையாகவோ இப்படி இருக்கு பாத்தீங்களா. இதுக்கு உண்டான ரிசல்ட் எல்லாமே அங்கதான் இருக்குது. அதுதான் கர்மா. அந்த கர்மாவை அழிக்கிறதுல என் தாய் நவக்கிரக நாயகி. எப்படி நீ துல்லியமா உங்களால சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கணக்கு பண்ணி பாருங்க. 12 ராசி இருக்கு. என் தாயின் திருக்கோயில் 12 நாள் திருவிழா உண்டு. 10 நாள் திருவிழா தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது புதுசா இருக்கு அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக தெளிவா சொல்றேன். 10 நாள் திருவிழா பிரம்மாண்டமா இருக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஒவ்வொரு நாள் திருவிழாவிலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அவதாரத்துல வருவாங்க. நடராஜர் கோலம், முருகன் கோலம், சரிங்களா, நடராஜர் கோலம், சிவன் கோலம், நவநீத கண்ணன் கோலம், அடுத்து லட்சுமி, சரஸ்வதி இப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா அவதாரத்திலையும் 10வது நாள் கருவறுக்கிற நாள் என்று சொல்லக்கூடிய கர்மாவை கழிக்கக்கூடிய நாள் என்று சொல்லக்கூடிய 10வது நாள் மைசாசுரனை வதம் செய்யற நாள் சொல்றோம்ல, அந்த நாள்ல என் தாய் அவதரிக்கிறான். வதம் அதாவது உங்க கர்மா வேறு இருக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். 10 நாள் திருவிழா. 10ஆம் உங்க ஜாதகப்படி கணக்கு பண்ணி பாருங்க. 1ல இருந்து 10 வரை எண்ணிவாங்க. 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம். உங்கள் கர்மாவை கழிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு அங்கேயே அரங்கேறும். 12 ராசி உண்டு இல்ல, மீதி 2 ராசி ஏன் சொல்லுவா அப்படின்னு கேட்குறீங்கல்ல, புரியுது.
திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா 12 நாள் திருவிழா. 10 நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்களுக்கு இருக்கிற உங்கள் கர்மாவை வந்து கழிக்கிறதுக்கு என் தாயே போராடி எல்லாம் பதம் செய்து முடிச்சதுக்கப்புறம் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் அங்கே கொடியேற்றம் தொடங்கி 10 நாள் திருவிழாவில் வந்து கொடியேற்றம் தொடங்கி கொடி இறக்கம் கணக்கு பண்ணுறல 11 நாள். கடைசியாக ஒரு நாள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 12ஆவது நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அன்னைக்கு முழுவதும் என் தாய்க்கு வந்து அபிஷேகங்கள் மட்டுமே நடக்கும். பாலாபிஷேகம் சொல்லக்கூடிய அபிஷேகங்கள் மட்டுமே நடக்கும். அது 12ஆம் இடம். 12 நாள் திருவிழா உண்டு. எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறது 10 நாள் 10 நாள் திருவிழா, 11 கொடி இறங்கும், அதோட முடிஞ்சு போச்சு எல்லாம் கணக்கு பண்ணியிருப்பாங்க. இல்லை, 12 நாள் திருவிழா உண்டு. 12ஆவது நாள் வந்து முழுவதும் அபிஷேகம் மட்டுமே நடக்கும். கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். போய் பார்க்குறவங்க போய் பாருங்க. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, திருவிழா முடிஞ்சவொடனே அவங்கவுங்க அடிச்சு பிடிச்சி மாலை கழிச்சு வீட்டுக்கு ஓடி நம்ம எல்லாம் செஞ்சுட்டு போயிடுறோம். ஆனால் 12ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அபிஷேக திருவிழா உண்டு. அதுவும் ஒரு திருவிழா, 12 நாள் திருவிழா. 12 ராசிக்கும் 12 திருவிழா நடக்கிற ஒரே கோவில் அந்த கோவில் தான். 10 நாள் திருவிழா. 10 நாள் திருவிழா அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருமா கழிகிற நாள் அந்த நாள் தான். உங்களுக்கு கருவு இருக்கிற நாள் எடுத்துக்கோங்க. இது வந்து அந்த கோவிலில் வந்து நான் உணர்ந்துகிட்ட விஷயங்கள் இது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த கோவிலுக்கு வந்து வர்ற அந்த வேஷம் போட்டு வர்ற பக்தர்களை கணக்கு பண்ணி பாருங்க தெரியும். ஒரு கோவிலில் முருகன் கோவிலுக்கு போனால் முருகன் மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே என் தாயின் திருக்கோவிலில் போனீங்கன்னா 10ஆவது நாள் அந்த திருவிழா டைமில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த ஜனன பூமியில் என்ன தெய்வங்கள் இருக்கு, என்ன விலங்குகள் இருக்கோ அனைத்து வேஷத்திலும் அங்கே வந்து பக்தர்கள் விரதம் இருந்து அவங்கவுங்க சக்திக்கு உட்பட்டு விரதம் இருந்து அந்தந்த திருக்காட்சியோட வந்து என் தாயின் திருத்தலத்துக்கு வர்றாங்க. அதாவது பூமியில இந்த பிரபஞ்சத்தை படைச்ச அனைத்து உயிர்களும் அனைத்து கடவுள்களும் என் தாயை வந்து மனித உருவத்தில் ஏதோ ஒரு உருவம்னா என்ன உருவம், மனிதன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, நீனும் கடவுள் தான் உணர்ந்து பாரு சொல்றாங்கல்ல, அது மாதிரி அவங்கவுங்க சக்திக்கு உட்பட்டு அவங்கவுங்க ஒவ்வொரு வேடம் விட்டு வேஷம் அணிந்து தாயின் திருத்தலத்துக்கு வராங்க பார்த்தீங்களா. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 தேவாதி தேவர்களும் அந்த திருத்தலத்துக்கு வர்றாங்க அப்படின்னு அர்த்தம். இது அடியேன் வந்து பார்த்தீங்கன்னா நானும் காளியம்மன் வேடம் கட்டி தான் போவேன். இது என்னை போல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேடம் கட்டி அணிஞ்சு வர்றாங்க. இது எல்லாமே நீங்கள் வேடமாக பார்ப்பதை விட தெய்வமாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். அப்போ அந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா மைசாசுர மத்தினியாக என் தாய் வந்து ஞானமுதிய சமேத முத்தாம 2 பேரும் இருக்கிறாங்க. எல்லா தேவாதி தேவர்களும் வந்து ஒவ்வொரு மனிதன் உடம்பில் ஒவ்வொரு ஆத்மா உடம்பில் வந்து விரதம் இருந்து அவங்க சக்திக்கு உட்பட்டு விரதம் இருந்து வர்றாங்கல்ல, இவங்க உடம்புல வந்து அருளாகவோ இல்லை அருள் சாமி ஆடி வந்து அருளாகவோ அருள் இல்லாமல் அப்படின்னா உடம்புல அருள் இருக்கும், வெளியே தெரியாது. அந்த தெய்வ சக்தியோட வந்து தெய்வத்தை வந்து என் தாயை வந்து தரிசனம் பண்ணிட்டு போறாங்களா, அந்த இடத்துல வந்து அங்கே இருக்கிற அனைத்து விரதம் இருந்து வர்றவங்க எல்லார்ட்டும் இருந்து எல்லாரும் விரதம் இருந்து வர்றாங்க. அவங்க கிட்ட இருந்து இருக்கிற சக்திகளை கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி அதை வச்சு அந்த தெய்வம் உங்களுடைய கர்மாவை அங்கே மைசாசுரனோட சேர்த்து கருவ இருக்கும். அடியேன் வந்த விஷயம் எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த கோவிலில் உள்ள தன்மையே வேற. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா செக் பண்ணி பாருங்க. பிரச்சனைகள் வந்து எங்கே அதிகமாக இருக்கோ அவங்ககிட்ட தாங்க நம்ம பிரச்சனை தீர்வு கேட்க முடியும். எல்லா பக்கமே தீர்வு சொல்ல முடியாது. ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில் வந்து ஆரம்பத்திலேருந்து அடிமட்டத்திலேருந்து மேல்மட்டம் வர கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கிறான்னு அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க, இந்த விஷயத்துக்கு விட என்னப்பான்னு சொல்லுங்க, டக்குன்னு விட சொல்லுவான். அவன் தான் மனுஷன். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் அடிபாடு பட்டிருக்கான், அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான். ஏன்னா கஷ்டங்களை மட்டுமே அவன் சந்திச்சுட்டு இருக்கிறான்னு அர்த்தம். அந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என் தாயின் திருக்கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டங்களை அதிகமாக கொடுத்து நஷ்டங்களை அதிகமாக கொடுத்து இந்த பிரபஞ்சத்தை வந்து வாழ விடாமல் கஷ்டப்படுத்தின அந்த மைசாசுரனை வந்து வதம் செய்யறதுக்காக, சரிங்களா, வதம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவதாரம் எடுத்து அந்த வதம் செய்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த அமைப்புக்கு என்ன அர்த்தம் நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னாச்சுன்னா கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லி யார் அங்கே போனாலும் அங்கே அவங்க கஷ்டம் வந்து கருவறுக்கப்படும். கர்மா அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி எடுத்து பாருங்க. இப்போ கர்மா அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து பணமாகவோ பொருளாகவோ உறவாகவோ ஏதோ ஒரு தானே உள்ள வருது. அந்தந்த உறவு சம்பந்தப்பட்ட எந்தெந்த கர்மாவை கொண்டு நம்ம உள்ள போய் நம்ம இறைவனை வழிபாடு செய்யறோமோ அந்தந்த கர்மா சம்பந்தப்பட்ட விஷயத்தை உள்ள போனவனே கருவறுத்து விட்டுறது. போ சரியா போச்சு போன்று நீங்க நவக்கிரகங்கள் வழிபாடு செய்யறது அவசியமே கிடையாது. நவக்கிரகங்களுக்கு உண்டான தன்மை எல்லாமே அங்கே இருக்கிறது. கோயிலுக்குள்ளே பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த கோவிலுக்குள்ள ஒரு தன்மையை வந்து நீங்கள் உள்ளே போய் ஒரு தடவை போயிட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அது சொல்ல வார்த்தை வரல. அந்த அளவுக்கு அது உள்ளே போயிட்டு வந்தாலே உங்கள் மனசு வந்து அப்படி தெளிவாகி வெளியே வருவீங்க. அந்த அளவுக்கு அமைதியாக இருக்கும். அமைதினா ஏன்னா உங்கள் மனம் அமைதியாக இருக்கும். ஏன்னா மனம் வந்து பேயா பறக்குது இல்லை.
இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும், இதான் கர்மா. இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும், அதை வாங்கி இங்கே போடணும், இதை வாங்கி அங்கே போடணும், மனம் அலப்பாயுது பார்த்தீங்கன்னா. இது எல்லாமே நிவர்த்தி பண்ணி அப்படியே வெளியே கூட்டு வரா பாருங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ கோவிலுக்கு வர்றதுக்கு முன்னால் போய் நீங்கள் வந்து கடலில் நீராடி விட்டு அப்படியே வந்து தாய் திருக்கோவில் வந்து முடிஞ்ச அளவு உங்களுக்கு வந்து எப்போ வர முடியுமோ அப்பப்பெல்லாம் வந்து நீ உள்ளே வந்து சாமி கூட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் கர்மா அங்கே வேறறுக்கப்படும். அடியேன்னு உணர்ந்த விஷயம் சரிங்களா. என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்ந்த விஷயம் இதுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனை அதிகமாக இருக்கிற பிரச்சனையை வந்து அதிகமாக யார் சந்திக்கிறாங்களோ, பிரச்சனையை வந்து சந்திச்சு ஒரு ஒரு காலகட்டத்துக்கு மேலே வந்து உக்கரமாகி வதம் செய்கிற அளவுக்கு வந்து ஒரு ஒரு மனிதனாகவே நீ கனெக்ட் பண்ணி பாருங்களா. ஒரு மனிதன்கிட்ட வந்து உக்கரமாகி கோபம் அதிகமாகி ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து அவங்க நியாயம் பேச ஆளாக இருந்தால் பாருங்க, அவங்களோட நியாயம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பிரச்சனை ஒரு அளவுக்கு சந்திக்க முடியாது. கேட்டு கேட்டு பார்த்தேன் சரி வரலடா போட்டு தட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையை தீர்த்து கொடுக்குறவங்க தான் பிரச்சனையை வந்து தீர்க்கக்குண்டான சக்தியும் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் கூட்டுக்கிறோம் போகிறோம், அங்கே பிரச்சனையை அதிகமாக கொண்டு வரவங்க தான் அங்கே வருவாங்க. அங்கே தான் நீதியும் கிடைக்கும், நியாயமும் கிடைக்கும். கோர்ட்டில் போய் தான் நம்ம நீதி நியாயம் வாங்குறோம் சரிங்களா. அப்போ அங்கே தான் பிரச்சனை, எங்கெங்கே பிரச்சனை இருக்கோ அவ்வளோ அங்கே வருவாங்க. அப்போ உலகத்தில் ஒட்டுமொத்த கர்மா குமியிற இடம் எங்கே? மைசாசூரனை வதம் செய்கிற இடங்கள் என்று சொல்லக்கூடிய இடங்கள் எங்கெங்கே இருக்கோ சரிங்களா. சூரசம்காரம் நடக்கிற நிகழ்ச்சியில் எங்கெங்கே இருக்கோ அந்தந்த இடங்கள்ல இருக்கிற தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அங்கே உங்களுக்கு வந்து கர்மா என்று சொல்லக்கூடிய விஷயம் அங்கே வேறறுக்கப்படும், கருவறுக்கப்படும். இது ஒரு கணக்கு. ஆனால் நான் உணர்ந்த விஷயங்கள் வந்து என் தாய் முத்தாரம்மன் திருக்கோயில் ஒண்ணுதான். நான் வேற கோயிலுக்கு போனதில்லை, நான் வேற கோயில் உணர்ந்ததும் இல்லை. உணராத விஷயத்தை என் தாய் எனக்குள் இருந்து உணர்த்தாத விஷயத்தை நான் சொல்றதில்லை சரிங்களா. அப்போ உங்க கர்மா என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து கர்மாவை கழிக்கணும். வருஷம் ஒரு தடவையாவது என் தாயின் திருக்கோயில் வந்து வழிபாடு செஞ்சுட்டு மனசார வேண்டிட்டு போங்க. உங்கள் பிரச்சனை என்ன இருந்தாலும் தீர்ந்து போகும். நீங்க பிரச்சனையோடு வந்து உங்க கர்மாவை சொல்றீங்க, ஏமா இந்த பிரச்சனைக்கு தீர்த்து வைன்ட்டு, அடுத்த வருஷத்துக்கு போகலாம் பிரச்சனை தீரும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கேயே உங்க கர்மா வேற இருக்கப்படுதுன்னு அர்த்தம். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா போயிட்டே இருப்பாங்க, ஆனாலும் கஷ்டம் தீர்ந்த மாதிரியே தெரியாது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நீங்க கர்மா வந்து வாங்கும் போதே நிறைய மூட்டை கட்டி கொண்டு வந்துட்டீங்கப்பா, அந்த மூட்டையை அவுத்து ஒன்று ஒன்றா எடுத்து வெளியே போடுறதுக்கு சில காலங்கள் ஆகும்ல, அதுக்காக வெயிட்டிங் இருக்குமே தவிர கர்மாவை அழிக்க முடியல அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அப்படி போயிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் வரும். நீங்க சாமி கும்பிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். இது அடியன் வந்த விஷயம்தான். அடுத்து இதே அமைப்புக்கு வந்து நீங்க வந்து இன்னொரு அமைப்புக்கு வந்து நீங்க உங்களால் முடிஞ்சால் இந்த நவராத்திரி வரும் நாள்களில் வந்து 9 நாள் விரதம் இருந்து நீங்க வழிபாடு செஞ்சு பாருங்க. உங்கள் கர்மா அடியோடு சீக்கிரமாக களையப்படும். நம்ம ஒரு தடவை கோயிலுக்கு போறோம், பிரச்சனை வந்து தீரலை, பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்க கர்மாவை அழிக்கிறதுக்கு அந்த தெய்வம் ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். நீங்க போயிட்டே இருக்கணும். அப்போ ஒரு தடவை போறீங்க, பிரச்சனை வந்து அதிகமாகுது, அடுத்த தடவை போகும்போது பிரச்சனை குறையும். அப்போ பிரச்சனையை வந்து தூண்டி விட்டு, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வம்பனையும் வளர விட்டு தான் அறுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் கர்மாவாக இருந்தாலும் அதை கொஞ்சம் நீங்க வந்து அதை ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் அழிச்சா தான் அந்த கர்மா வந்து நிரந்தரமா அழியும். அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த விஷயத்தை தெளிவா சொல்றேன். அப்போ உங்கள் ஜாதகத்துல வந்து உங்க கர்மா என்னவானாலும் இப்படி இருந்து போட்டு, முடிந்தால் வருஷம் ஒரு தடவை, வர முடிந்தால் 6 மாசத்துக்கு ஒரு தடவை, தினமும் போக முடியலாம் போயிட்டு வாங்க, இல்ல மாசம் ஒரு தடவை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்கள் கர்மா எந்த கர்மாவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக என் தாய் அந்த கர்மாவை கழித்து உங்களுக்கு ஒரு நல் வாழ்க்கை கண்டிப்பாக கொடுப்பாள். அடியேன் உணர்ந்த விஷயம். 35 வருஷமா அந்த தெய்வத்தை வணங்கிட்டு இருக்கிறேன். எனக்கு என் தாய் கொடுத்த விஷயம் இதுதான் சரிங்களா. அப்போ நவக்கிரகங்கள் வந்து ஒரு கோவில்ல இருக்குது. நவக்கிரக வழிபாடு சம்பந்தப்பட்ட அந்த நவக்கிரக சன்னிதானங்கள் இருந்தும் வழிபாடு இறைவன் கோவில்ல இறைவனுக்கு என்ன வழிபாடு கொடுக்காங்களோ அதோட சரி. பக்தர்கள் வழிபாடு வந்து அதிகம் எனக்கு தெரிஞ்சு போகாத ஒரு கோவில் அப்படின்னா என் தாய் முத்தாரம்மன் திருக்கோவில் ஒண்ணுதான். ஏன்னா அந்த நவக்கிரகங்கள் ஓரமாகியப்பா, அவங்களுக்கு நான் தானே நவக்கிரக நாயகி, என்கிட்ட வா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லாம சொல்றா அப்படிங்கிறத நான் உணர்ந்துகிட்டேன். நீங்களும் போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கும் அந்த உணர்வு அப்படிங்கிறத என் தாய் முத்தாரம்மன் கண்டிப்பாக கொடுப்பார். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிவமா கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.